நம்ம எஸ்கே அமரன்கிற பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காரு. சமீபத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினி ஃபீல்டில் ஒரு சாதாரண மனுஷனாக நான் முன்னேறி வந்து நிற்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு சிலர்லாம் என் முன்னாடியே சினிமாவில் நடிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையை நான் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டேன். சோசியல் மீடியாவில் வேணும்னே எனக்கு எதிராக சிலர் நெகட்டிவ் விஷயங்களை பரப்பி விடுறாங்க. ஒரு படம் ஃப்ளாப் ஆகிட்டா எஸ்கே தான் காரணம்னு அட்டாக் பண்ணுறாங்க. ஹிட் ஆயிடுச்சுன்னா மற்றவங்களால தான் படம் ஓடிடுச்சுன்னு பேசுகிறாங்க. நான் திடீர்னு வளர்ந்துட்டதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. பல வருடங்கள் நான் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணிட்டு தான் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு. இதுக்கு பிரபல யூடியூப் விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்னென்னா, டான் பட ஹிட்டுக்கு எஸ்.ஏ. சூர்யா தான் முக்கியமான காரணம்னும், டான் பட ஹிட்டுக்கு எஸ்.ஏ. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் டான் பட ஹிட்டுக்கு எஸ்.ஏ. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸும், அமரன் பட ஹிட்டுக்கு சாய் பல்லவியோட பெர்ஃபார்மன்ஸும் தான் முக்கிய காரணம். அதுதான் உண்மை. பார்க்கிங் படத்தில் கூட எம்.எஸ். பாஸ்கர், லப்பர் பந்து படத்தில் தினேஷ் ஆக்டிங் தான் பெருசாக பேசப்பட்டது. பார்க்கிங் படத்தில் கூட எம்.எஸ். பாஸ்கர், லப்பர் பந்து பார்க்கிங் படத்தில் எம்.எஸ். பாஸ்கர், லப்பர் பந்து படத்தில் தினேஷோட ஆக்டிங் இதுதான் பெருசாக பேசப்பட்டது. அதுக்காக ஹரிஷ் கல்யாண் நடிப்பை யாரும் மட்டம் தட்டல. நல்ல ஸ்டோரிஸாக சூஸ் பண்ணுறாருன்னு ஹரிஷ் கல்யாணை பாராட்ட தான் செஞ்சாங்க. ஹரிஷ் கல்யாணும் பப்ளிக்கில் வந்து இப்படி உங்களை மாதிரி புலம்பலை. அதனால் இந்த மாதிரி சென்டிமெண்ட் பிட்டெல்லாம் போடாமல் வாலி, பருத்தி வீரன், பிதா மகன், அசுரன் மாதிரி சிறந்த நடிப்பை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாராட்டு உங்களை தேடி தானாக வரும். ஒரே ஒரு அமரன் ஹிட்டு உடனே நீங்கள் தான் அடுத்த விஜய்னு ஒரு குரூப்பு காமெடி பண்ணால் இன்னொரு குரூப்பு கலாய்க்க தான் செய்யும். இதை விட பல மடங்கு விமர்சனங்களை தாண்டி தான் ரஜினி, கமல் 50 வருஷத்தை கடந்தும், விஜய், அஜித் 25 வருஷத்தை கடந்தும் இன்னும் நிலையா நிற்கிறாங்க. லேசாக கீறினதுக்கே இப்படி அழுதா எப்படி தம்பி? ஆக்டிங்கை டெவலப் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மாறன் பதிலடி கொடுத்துருக்கார்.